நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே எப்படி இருக்கீங்க? மாதம் மாதம் உங்களை சந்திக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா மட்டும் கிடையாது, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குலாம் மலேசியாவில் நிறையா கால், அப்புறம் கனடா, அப்புறம் இன்னும் சொல்லலாம் இந்தோனேஷியாலாம் ஒரு சகோதரி என்கிட்ட இப்போ போன மாதம் நம்மளுடைய சேனலை பார்த்து தான் பேசுனாங்க. நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்க, நீங்கள் மாத பலன் சொல்கிறீங்க, அது ஏதோ எங்கள் ஜாதகத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவை கொடுத்ததுக்கு என்னுடைய மேலான நன்றியை உங்களை அனைவருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ பார்க்க போகிறது இந்த வருஷத்துடைய 2025 டிசம்பர் மாத பலன்கள். தமிழ் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிஸ் ஆகும், ஓகேவா? ஏன்னா எங்கள் ஊர் சைடு நாங்கள் பேசுகிறது அப்படியே கலோக்கியலாக பேசி பழகிட்டேன். அதனால் தூய தமிழை எதிர்பார்ப்பவங்க கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க, ஓகே? சரி, இப்போ இந்த 2025 உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத மட்டும் நாம் பார்க்க போகிறோம். இது பொது பலனே. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? கவலைகளையும் கஷ்டத்தையும் வைத்துக்கொண்டு வெளிப்படையாக சொல்லாமல் சமாளித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம். 11 மாதத்தில் புரட்டி போட்ட வாழ்க்கை. எல்லாருடைய சுய ரூபங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. எவன் நேர்மையானவன், எவன் உண்மையானவன், ஒட்டிக்கிட்டு வந்த ஒட்டுண்ணி யார், ஒட்டிக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ண நபர்கள் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து அது தேவையில்லாத வைரஸ் அப்போலாம் என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்காக சிறப்பான ஒரு செயல்பாடு நடக்க போகுது. அதை நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எதுவும் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதம் எடுக்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக நடக்கும். சில அன்பர்கள் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவீங்க, சில அன்பர்கள் பார்த்திங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் அல்லது பொருட்களை வாங்கி வச்சு ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் அம்மா வழி உறவுகள் மூலமாக அல்லது அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அம்மாவுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, அம்மாக்காண்டி மருத்துவ செலவு நிறைய செலவழிச்சுக்கிறீங்க, இல்லை அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். உண்மையிலேயே உங்களுடைய அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். அதே போல் இந்த மாதத்தில் தான் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து உங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூட கூப்பிடுவாங்க, சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் கடகராசி நீங்கள் வாங்க, வெல்கம், நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த அங்கீகாரம் எங்கேருந்து கிடைக்கப்படுனா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருவீங்க. எடுத்து பாருங்கள், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் ஒரு நல்ல நபர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க. அந்த நல்ல நபர்கள் இப்போ ஞாபகம் வச்சு உங்களை கூப்பிடுவாங்க. அதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் உண்டு. அந்த நபர் பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லது ஆணாகவும் இருக்கலாம், அப்படிங்கிற வாய்ப்பும் உண்டு. அதேபோல் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டு. சந்தான பாக்கியம் இது பல நபர்களுக்கு புரியும், சில நபர்களுக்கு புரியாது. அப்போ தெளிவாக சொல்லுவோம்னா குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த டிசம்பர் மாதத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஸோ குதூகலமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் நிறைய டிஸ்டர்பன்ஸ். என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, என் குழந்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, என் பையன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, என் பொண்ணு புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, நான் என்ன பண்ணே தெரில, ரொம்ப ஒரு மன அழுத்தம் எனக்கு அதிகமாக இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய கடகராசி பெண்களாக இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லலாம், பெற்றவங்களும் என்னை புரிஞ்சுக்கல, கட்டினவரும் புரிஞ்சுக்கல, நான் பெற்ற பிள்ளையை கூட என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, தயவுசெய்து இந்த வழியை விட்டு வெளியே வந்துடுவேனா அப்படின்னு வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களுடைய ரியாலிட்டியை உணர்வாங்க. அம்மா நமக்காண்டி இருக்காங்க, அம்மா நம்ம மேலே ரொம்ப பாசம் காட்டுறாங்க, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்கள் மேலே அன்பு காட்டுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு.
பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கடன் சுமைகளில் சிக்கி தவிக்கிற என் அருமை கடகராசி என்பவர்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். சிரமம் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன.